வணக்கம். அன்புடன் பிபிஎஸ். இன்னைக்கு நம்ம ஒரு காட்டுக்குள்ள போய் அங்க ஓடுற ஒரு ஆறை பார்க்க போறோம். அந்த ஆறோட சிறப்பு என்னன்னா, அதுல நிறைய புனித லிங்கங்கள் இருக்குமா. அது 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு செதுக்கப்பட்டவையாம். அதை பத்தி தெரிஞ்சுக்குவோம். வாங்க பயணிப்போம். நாங்க வண்டியில ஏறி அந்த குலன் மவுண்டன் பகுதிக்கு போனோம். அங்க போற வழியிலேயே போட்டிருந்தாங்க, இதுக்கு மேல துக்துக்ல எல்லாம் போற முடியாதுன்ட்டு. அதனால அங்க போறவங்க வண்டியில தான் போக முடியும். உங்களோட கார்லயோ 4 வீல் டிரைவ்லயோ அப்படி போலாம். நீங்க துக்துக்ல ஏறி அங்க பயணம் செய்ய முடியாது. எங்க வண்டியில தொடர்ந்து நாங்க கூலன் மவுண்டன் பகுதிக்கு போய்கிட்டு இருந்தோம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு அடர்ந்த காடு, பெரிய பெரிய மரங்கள், பாறைகள், மலைகள், அதற்கிடையே ஓடும் அழகான நீரோடன்னு நாங்க போய்கிட்டு இருக்கப்ப போற வழியில அங்க உள்ளூர் மக்கள் அவங்க பொருட்களை விற்கிறதும், அங்க நின்று நமக்கு கையசைக்கிறதும், நிறைய அந்த மாதிரி அவங்களோட ஏழ்மையில குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிக்கிறதெல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு அந்த இயற்கை அழகுக்கு நடுவுல 900 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாறு மறைஞ்சு இருக்கிறத பார்க்க போறோம். வாங்க. இந்த இடத்தை அடைவதற்கு நாங்க காட்டுக்குள்ள நடந்து செல்ல வேண்டும். வழியெங்கும் அமைதியான இயற்கை, பறவைகளின் சத்தம், மரங்களின் நிழல், காற்றின் ஓசை, சில இடங்கள்ல பாறைகள் நிறைந்த பாதை அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா உண்மையிலே அங்க நடந்து செல்றதுக்கு ஒன்றும் அவ்வளவு கஷ்டமா இல்ல. கொஞ்சம் இலகுவா தான் நம்ம நடந்து போலாம். கொஞ்சம் மழை வழுக்காம பார்த்து நடந்து போனோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. போறதுக்கு அவ்வளவு கஷ்டமே இல்லை. சரி, எத்தனை 100 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காட்டுக்குள்ள மனிதர்கள் எப்படி வந்திருப்பாங்க? இன்னைக்கு நடக்கிறதுக்கு பாதை அமைச்சிருக்காங்க, நம்ம சுலபமா நடந்து போறோம். ஆனா முன்பெல்லாம் உண்மையிலே அந்த காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டுதான் போயிருப்பாங்க. இந்த காட்டுக்குள்ள இதெல்லாம் எப்படி செதுக்கி இருப்பாங்கன்றதும் ஒரு கேள்வியாவே இருக்குது. இறுதியா நம்ம ஆற்று பகுதிக்கு வரோம். முதல்ல பார்த்தா ஆற்று பகுதிக்கு வரோம். அங்க ஓரத்துல பார்த்தா ஒரு சிலை, என்னன்னு போய் பாக்குறோம். அங்க ஒரு அம்மன் தான் நினைக்கிறேன். அவங்க யாருன்னு நமக்கு சரியா தெரியல. கையெடுத்து கும்பிட்டப்ப கங்கை தேவியோட வாகனம் போலவே தெரிஞ்சிச்சு. ஆமா, முதல்ல மாதிரிதான் தெரியுது. அதை பார்த்துட்டு நாங்களும் கங்கை தேவியே நினைச்சு அங்க கும்பிட்டுக்கிட்டோம். நான் கொஞ்சம் தொடர்பு படுத்தி பார்த்தோம். அந்த ஆற்றை அவங்க புனிதமான ஆறாவே கருதுறாங்க. அதனாலதான் கங்கை தேவி அங்க வச்சிருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நாங்க ஆற்று பகுதியை நோக்கி நடந்தோம். முதல்ல பார்த்தா பாறைகள் தான் தெரிஞ்சிச்சு. ஆனா கொஞ்சம் கவனமா பார்த்தா அந்த பாறைகள்ல சிறிய சிறிய உருவங்க தெரியுது. இன்னும் அருகில பார்த்தோம்னா அவை லிங்கங்கள் தான்னு புரியுது. 1, 2, பல நூற்றுக்கணக்கான லிங்கங்கள், ஆயிரக்கணக்கான லிங்கங்கள். அதனாலதான் இந்த இடத்திற்கு ரிவர் ஆஃப் 1000 லிங்காஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க போல. இதுதான் கபால்ஸ்பேன். இப்போது ஒரு முக்கியமா ஒரு கேள்வி, ஏன் இந்த லிங்கங்களை ஆற்றின் அடியிலேயே செதுக்க வேண்டும்? அதுக்கு பின்னால ஒரு அழகான ஆன்மீக கருத்து இருக்கு. இத கட்டுறது யாரு? 11ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை அங்கோர் பேரரசு காலத்துல இருந்த ரிஷிகளும் சிற்பிகளும் செதுக்குனாங்க அப்படின்ற ஒரு வரலாறும் இருக்கு. முதலாம் சூரியவர்மன் மன்னர் காலத்துல ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் 1000 லிங்கம்? ஏன் சிவபெருமானுடைய சின்னங்க? நம்பிக்கை என்னன்னா, இந்த ஆற்று தண்ணீர் சிவலிங்கங்கள் மேல ஓடுது. அதனால அந்த தண்ணீர் புனிதமான தண்ணீரா ஆயிடுது. அதே தண்ணீர் கீழே அங்கோர்வாட் கோவிலுக்கும் விவசாய நிலத்துக்கும், அப்ப மொத்த நாடும் நல்லா இருக்கும், நல்லா மழை பெய்யும், விவசாயம் செழிக்கும்னு நம்பிக்கை. அதனாலதான் 1000 லிங்கங்கள் ஆறுன்னு பேர் வந்துச்சு. அங்க என்ன இருக்கும்? ஆற்றுப்பாதை முழுக்க கல்லுல செதுக்கல் இருக்கும். சிவலிங்கம் மட்டும் இல்லைங்க, விஷ்ணு பகவான் பாம்பு மேல படுத்திருக்கிற ராமன், லட்சுமணன், சீதை, இதெல்லாம் பசு, தாமரை பூ எல்லாமே இருக்கும்னு அங்க குறிப்புகள் எல்லாம் படிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா எங்க கண்ணுக்கு சிவலிங்கம் மட்டும்தான் தெரிஞ்சது. மித்த சிலைகள் எல்லாம் பாக்குற மாதிரி அப்படி தெரியல. நாங்களும் உன்னிப்பா பார்த்துக்கிட்டே போறப்ப அந்த தண்ணியோட சத்தம், அந்த இயற்கை ரொம்ப மனதுக்கு ஒரு அமைதியான சூழலை கொடுத்துச்சு. இங்க தண்ணீர் இல்லாம வாழ்க்கை இல்ல, விவசாயம் இல்ல, மக்களின் வாழ்வாதாரம் இல்ல. அதனால தண்ணீரையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா இணைத்து ஆற்றின் அடியில சிவபெருமானை குறிக்கும் லிங்கங்கள், ஆற்றின் மீது தண்ணீர் ஓடுகிறது. அந்த புனித நீர் மலையிலிருந்து கீழே சென்று மக்கள் வாழும் பகுதிக்கும் செல்லுது. அந்த காலத்து மக்களின் நம்பிக்கை இந்த நீர் புனிதமானதாக மாத்துது. எவ்வளவு அழகான சிந்தனை! இங்க இருக்க லிங்கங்கள் வெறும் கல் செதுக்கல்கள் அல்ல, இது சிவபெருமானுடன் தொடர்புடைய புனித சின்னங்கள். ஒரு லிங்கத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு கோயில் நினைவுக்கிறது. ஆனா இங்க கோயில் கட்டிடத்திற்குள் லிங்கம் இல்லை, இயற்கையே கோயிலா மாறி இருக்கு. மலை, காடு, பாறை, ஆறு, லிங்கம் எல்லாமே ஒன்றா இணைஞ்சிருக்கு. ஒரு நிமிடம் இங்க நின்று இந்த ஆற்றை பாருங்க. இந்த இடத்துல சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தண்ணீர் ஓடி இருக்கலாம். அதே பாறைகள், அதே மலைகள், அதே இயற்கை. ஆனா அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இங்க இந்த பாறைகளில் அவர்களின் நம்பிக்கையை செதுக்கி வைத்து சென்றிருக்காங்க.
இன்னைக்கு நம்ம ஒரு சுற்றுலா பயணியாக இங்க வந்து நிக்கிறோம். ஆனா நம் காலடியில் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இந்த பகுதியில பண்டைய கேமர் எம்பையர் காலத்துல நெருங்கிய தொடர்பு இருக்குது. 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பல சிற்பங்கள் இங்க காணப்படுகிறது. அந்த காலத்து அரசர்களும் அவர்களோட ஆன்மீக தலைவர்களும் இந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அந்த காலத்துல கம்போடியா மிகப்பெரிய கோயில்களும் நீர்நிலைகளும் நகரங்களும் உருவாக்கப்பட்டது. இதுல நம்ம இன்னொரு கருத்துனா, இங்க இந்த கூலன் மலையில ஆட்சி செஞ்ச கேமர் பேரரசை சேர்ந்த மன்னர் 2ஆம் ஜெயவர்மன் வந்து இங்கதான் தேவராஜ பூஜை செஞ்சு தான் கடவுள் மன்னன்னு அறிவிச்சாருன்னு ஒரு சரித்திரமும் இருக்கு. இவங்க வாழ்க்கையோட நாகரிகத்தோட கட்டிடக்கலை, நீரை நிர்வகிக்கும் திறன், ஆன்மீக நம்பிக்கை எல்லாத்தையும் சேர்த்து உண்மையிலே ஒரு சிறப்பா வாழ்ந்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது இன்னொரு சுற்றுலா தலம் இல்ல. இந்த காட்டுக்குள்ள வந்து இந்த பாறைகளை பார்த்து ஆற்றின் சத்தத்தை கேட்டு இங்க செதுக்கப்பட்டிருக்கும் பழமையான லிங்கங்களை நேரில பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. 1000 ஆண்டுகள் கடந்தும் இந்த சிற்பங்கள் இன்னும் இங்க இருக்குது. அதுதான் வரலாற்றின் சக்தி. பண்டைய மக்கள் வந்து இயற்கையை தனியா பார்க்கல, எல்லாத்தையும் வாழ்க்கையையும் தெய்வீகத்தையும் சேர்த்து ஒன்றோட ஒன்னா பிணைத்து அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால்தான் இங்க ஒரு பெரிய கோயில் கட்டாம இயற்கையே ஒரு புனித இடமா மாத்தி இருக்கிறாங்க. சரி, இத பாக்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க இந்த தண்ணிய புனித நீரா கருதுறாங்க. நாங்க அங்க போறதுக்கு முன்னக்கே எங்களோட டிரைவர் சொன்னாரு, நீங்களும் இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் மேல தெளிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அப்படி நாங்கெல்லாம் புனித நீராவே இதுல குளிச்சா பாவங்க போவோம்னு நம்புறோம்னாரு. அவரு சொன்னதுனால நாங்களும் கையில ஒரு காலி பாட்டில எடுத்துட்டு போனோம். அங்க போனப்ப அவரு ஒரு குளத்தை காட்டி இங்கதான் புனித நீர் எடுப்பாங்கன்னாரு. அந்த இடத்த பாக்குறப்ப எங்களுக்கு புனித நீர்ன்னு எடுக்க சரியா மனசு வரல. சரி, ஏன் இத பராமரிக்காம இருக்கிறீங்க, புனித நீருன்னு சொல்றீங்க, இந்த இடத்த ஏன் பராமரிக்காம இருக்கிறீங்கன்றப்ப எங்க கூட வந்தவருக்கும் பதில் சொல்ல முடியல, அங்க இருந்த அதிகாரிகளுக்கும் பதில் சொல்ல முடியல. அங்க இருந்த ஒரு அதிகாரி கிட்ட சொன்னோம், இத புனித நீரா கருதுறோம், நாங்களும் இந்து தான், சிவலிங்கம் ஓடி எல்லாரும் புனித நீரா எடுக்கிற இந்த இடத்த கொஞ்சம் சுத்தப்படுத்தி வச்சா நல்லா இருக்குமேன்னு சொன்னப்ப அவரு தலையசைச்சு எங்களுக்கு ஆமா நல்லா இருக்கும், முந்தி இப்படி இருக்காது, முந்தி இன்னும் சுத்தமா இருக்கும்னு. அப்ப போறவங்க செய்த லீலையோ என்னவோ அந்த இடம் இப்ப கொஞ்சம் மாசுபட்டு இருக்கு. அங்க காலத்தோட மாற்றத்துல மக்கள் வந்து பௌத்த மதத்தை சேர்த்தோன்னே அங்க புத்தருக்கு கோயில் கட்டி அந்த இடத்துல புத்தருக்காண்டி வழிபாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. புத்த பகவானையும் பார்த்துட்டு சரி, இந்த கூலன் மவுண்டன்ல இவ்வளவு அழகு இருக்க, இந்த இயற்கையா நம்மளும் ரசிச்சுட்டு வருவோமே, அந்த புனித தண்ணி நம்ம மேலேயும் படாதான்னு யோசிச்சுக்கிட்டே நாங்க நடந்து வரப்ப அங்க ஆத்துல இறங்கி தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. அண்ணா இறங்கி கொஞ்சம் தண்ணி எடுத்து அவர் மேலேயும் தெளிச்சுக்கிட்டு எங்க மேலேயும் தெளிச்சாரு. கொஞ்சத்தை ஒரு பாட்டிலையும் பிடிச்சுக்கிட்டோம். அந்த தண்ணி எடுக்கிறப்ப எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க நல்ல தண்ணி சுத்தமா இருந்துச்சு. சுத்தமா ஓடுறப்ப ஒரு புனித நீராவே எங்களாலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த தண்ணியை எடுத்துட்டு திரும்பியும் வந்த நாங்க எங்க பயணத்துல அடுத்த இடத்துக்கு போறோம். அடுத்து நாங்க போற இடம் எங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட தொடர்ந்து பயணிங்க. நம்ம ஆன்மீகத்தோட அடுத்து இயற்கையோட பேர் அழக ரசிக்க போறோம். வாங்க தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். அன்புடன் PBS.